நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகத்தை எடுத்து, அதாவது தன் கணவனுடைய ஜாதகத்தை எடுத்து மனைவியும் தன்னுடைய மனைவியினுடைய தாயார், இதான் இந்த ஜாதகனுடைய மாமியார், என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி சென்னை அலுவலகத்தில் பார்க்க வந்திருந்தார். வந்திருந்த உடனே, என்னம்மா உனக்கு உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ததும்பி இருக்குது, அதனால தான் நீ நோட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டம்மான்னு. நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா, எனக்கு ஓப்பனாகவே சொல்லிடுங்க, நான் எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. ஓப்பனாக சொல்லணும்னா இவருக்கு இப்போ தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை வரணும், வியாகுலங்கள் வரணும், குடும்பம் 2 பட்டா ஏதோ கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு. காரணம் என்னென்னா, 8ஆம் இடத்ததிபதி இந்த ஜாதகத்தில் போகஸ்தானத்தில் சுகம் கொடுக்க போகத்தில் கிரகம் இருக்கும் பொழுது கள்ளக்காதல் உறவு ஏற்பட வேண்டும் என்பது சின்னம். இதை சொல்லும் பொழுது ஒரு தம்பி என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குறார், சார் கள்ளக்காதல்னா என்ன, நல்ல காதல்னா என்ன சார்னு அப்படின்னு கேட்டேன். கள்ளக்காதல்னா எப்படின்னா தம்பி, திருமணத்துக்கு முன்னாடி நீ 10 பெண்களை கூட காதலிக்கலாம், அல்லது 10 ஆண்களை கூட பெண்கள் காதலிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் திருமணம் நடந்த பிறகு, ஒரு மனைவி உன்னிடத்தில் வந்த பிறகு, ஒரு கணவன் நீ கைப்பிடிச்ச பிறகு, அதற்கு பின்னாடி வரக்கூடியதுக்கு பெயர் தான் கள்ளத்தனமான வைத்திருக்கக்கூடிய காதல் அப்படின்னு பொருள். அதுக்கு பெயர், மற்றொரு பெயர் மாதவி என்று பொருள். 8ஆம் இடம் என்பது கள்ளக்காதல். அப்போ இந்த ஜாதத்தில் கள்ளமான தொடர்பு. அப்போ திருமணமாகி ஒரு பெண்ணோட நீ தொடர்பு கொள்ளும் பொழுது அது கள்ளத்தனமான உறவு என்று பொருள். அப்போ இந்த ஜாதகம் என்ன அப்படின்னு கேட்டா, கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அந்த அன்பர் பிறந்தது 21/9/1982 வேலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். பிறந்த லக்னம் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்திற்கு 2ல் சந்திரனும் குருவும் பாதகாதிபதியும் மாரக பாதகாதிபதியும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. எங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க? 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்பத்தில் இடி உழுவ வேண்டும். இடிங்கிறது என்ன? எப்போவோ ஒரு டைம் உழுவுறதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் இடி. அது எப்போ உழுவும் உழுகாதுன்னு ஒரு கணக்கு. எல்லா நேரமும் இடி உழுவாது. அது இடி உழுவுறதுக்காக ரெடியாக இருக்குது குடும்பத்தில் இடி. அது எப்போன்னு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு பிறக்கும் பொழுது கன்னியா லக்னம். ராசி பாருங்கள், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். லக்னத்தில் சூரியன், புதன், சனி. லக்னத்திற்கு 2ல் சந்திரன் துலாம் மனையிலே, குருவும் அதே துலாத்திலே. 3ஆம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்திலே, போகஸ்தானத்திலே, தாம்பத்திய ஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி. 4ஆம் இடத்திலே கேதுவும் மாந்தியும், 10ல் ராகு, 12ல் சுக்கிரன். இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது ராகு திசை 2 வருஷம் 4 மாதம் 3 நாள் திருக்கணித அடிப்படையில் இருப்பு இருந்தது. அதன் பிறகு ராகு முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, சனி திசையும் முடிஞ்சது. இப்போ புதன் திசையில் சுக்கிர புத்தி. அப்போ இந்த லக்னத்திற்கு ஒரு கேந்திராதிபதி, லக்னகேந்திரமே தசமகேந்திராதிபதி யாரோட? சனியோட, புதனோட. நல்ல அறிவு, ஆற்றல், திறமை, நூதனம் எல்லாமே இருக்குது. இப்போ புதன் திசையில் சுக்கிர புத்தி நடைமுறையில். என்றைக்குமே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, புதனுக்கு சுக்கிரன் 12லிருந்து நடைமுறையில் தசாபுத்தி வருங்காலத்திலோ, அல்லது சுக்கிரனுக்கு 12ல் புதன் மறைந்து வரக்கூடிய தசாபுத்தியிலோ இவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாகுலங்களோ, அவமானங்களோ, நிந்தனைகளோ குடும்பத்தில் ஏற்பட வேண்டும் பொருள். ஏனென்று பார்த்தால் காலபுருஷத்திற்கு மிக யோக்கியவான் சுக்கிரனுக்கு புதன். எப்படின்னா, காலபுருஷம் என்பது ரிஷபம். அந்த ரிஷப வீட்டிற்கு கை வைத்து பார்த்தீங்கன்னாவே 2, 5 கூடிய தனபஞ்சமாதிபதி யாருன்னு பார்த்தா இந்த புதன். அதே போன்று சுக்கிரன் வீட்டிற்கு
கை வைத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் மனைக்கு 9, 12 கூடிய விரய பாக்கியாதிபதியாக புதன் வருவார். அதே போன்று கன்னி மனைக்கு புதன் வீட்டுக்கு சுக்கிரன் 2, 9 கூடிய பாக்கியாதிபதியாக வருவார். அதே போன்று மிதுன மனைக்கு பஞ்சம விரையாதிபதியாக சுக்கிரன் வருவார். அப்போ எப்படி பார்த்தாலும் அப்பளுக்கெல்லாம் தூய சங்கமத்துக்கு உண்டான கிரகங்கள் இந்த சுக்கிரனும் புதனும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 12ல் புதன் இருந்து நடைமுறையில் அந்த புத்தி வருங்காலத்தில் அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஊடுருது. ஏன்னா நல்லவன் கெட்ட ஸ்தானத்தில் 12ல் மறையும் பொழுது அவயோக பலன்களை கொடுக்கறது நண்பர்களை. அதனால தான் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதனுக்கு 12ல் சுக்கிரன் கன்னியா லக்னத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா புதன் திசையில் சுக்கிர புத்தி அவருக்கு ப்ரமோஷன் 2023 6வது மாதத்துக்கு பிறகு கிடைக்கணுன்றது விதி, வேலை நிமித்த ரீதியாக. அப்போ கரெக்டாக அவருக்கு பம்பாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ப்ரமோஷனும் அவருக்கு கிடைக்குது. அங்கே போய் ஒரு வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் வேலை ஒரு 2 இயர்ஸ் பண்ணணும் கம்பெனியில் அப்படின்றது இங்கே ஜாதகத்தில் உயர்ந்த பொறுப்பு இங்கே வருது. ஏன்னா 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்திற்கு இந்த சுக்கிரன் பஞ்சமாதிபதியாக வர்றாரு இல்லையா, அதனால் அவர் நல்ல தொழிலில் நல்ல சிறப்பாக இருக்கிறார். ஆனால் அங்கே போகிற இடத்துல ஒரு கள்ளத்தனமான தொடர்பு இவருக்கு ஏற்படுது. தொடர்பு ஏற்பட்டு இவர் இந்த பக்கமே போனவரை அதிகமாக வராமல் ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 15 நாளுக்கு ஒரு முறை வந்தவர் 3 மாதத்துக்கு ஒரு முறை வர ஆரம்பித்தார். ஏன்னு பார்த்து அங்கே அரசல் புரசலாக இவர் காதுக்கு என்ன மனைவி காதுக்கு தென்படுது ஒரு டவுட்டு. இங்கே வந்தால் ஃபோனில் கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளே இது டவுட் ஆகி போச்சு, அங்கே நீ வேலையை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்ணுறாரு, நான் வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ நீ எதுக்காக அங்கே போகிற, அப்படி பிரச்சனை ஒன்றுக்கு ஒன்று பேச்சில் தடித்த பிரச்சனைகள் வார்த்தைகள் வர்றதுனால ஒன்றுன்னா ரிலீவ் ஆகுது. அப்போது இவருக்கு அங்கே ஒரு பெண்ணுடைய அம்சம் அங்கே கிடைக்கிது. அந்த பெண்ணு ஏற்கனவே வாழ்க்கை இழந்த பொண்ணாக இருப்பாள். அப்படிப்பட்ட தொடர்பு தான் இவருக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ள பெண்ணு தான் இவளுக்கு வரணுன்றது விதி. காரணம் என்னன்னா, போகாதிபதி போகத்தில் அமரப்பெற்று 7ஆம் இடத்ததிபதி பாதகத்தில் 2ஆம் இடம், பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் பாதக மாரகாதிபதியும் 2ஆம் இடத்துல குடும்பத்தில். அப்போ குடும்பத்தில் இடி உழுவணும் இல்லையா. அப்போ கரெக்டாக புதனுக்கு சுக்கிரன் 12ல் இருந்து அவமானம் சேரணும் இல்லையா. அப்போ 2026 4வது மாதம் இந்த அவமான சின்னம் மாறுமா, மாறவே மாறாது. அப்போது அந்த கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த மனைவி என்னிடத்துல தன்னுடைய மாமியார் அழைச்சி தாயை அழைச்சி என்னிடத்துல பார்க்க வர்றாங்க. சார் என்ன சார் பண்ணுறது, இப்படி இருக்குதே, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாரா சார், என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அவ்வளோ நல்லா இருந்தார், 2 குழந்தைகள் இருக்குது சார், இந்த மாதிரி இருக்கே, இதை விட்டு வருவாரா அப்படின்னா, அவர் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராமையே தான் இருப்பார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, கள்ளக்காதலியை பிரியவும் எனக்கு மனசில்லை, குடும்ப வாழ்க்கையை விட்டு மனைவியை விட்டு பிரியவும் எனக்கு எண்ணமும் இல்லை அப்படின்னு. அப்போ 2 பேரையும் வச்சுக்குவாரா சார், அங்கேயே நான் அவ்வளோ இதுவான்னு சொல்லி அந்த அம்மா, நான்லாம் வாழ மாட்டேன் சார், எனக்கு கௌரவம் தான். அம்மா, உன் ஜாதகத்தில் விதி மாறிடுச்சு, இவர் ஜாதகத்தில் இப்போ மைனஸ் இருக்குது, 2024 4வது மாதம் வரலாம் இவருக்கு ஜாதகத்தில் இப்படித்தான். அதன் பிறகு சூரிய புத்தி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு வருவார் இந்த காலச்சூழல். ஏன்னா சூரியன் பாருங்கள் லக்னத்திற்கு லக்னாதிபதியோட புதனோட சனியோட கூடி இருக்கும் காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த காதல் தொடர்பு துண்டிப்படையும். 8ஆம் இடத்துக்கே அது பஞ்சமாதிபதியாக வர்றதுனால, 3ஆம் இடத்திற்கே அந்த 10 குடையனாக வர்றதுனால, இப்போ உங்கள் 2 பேருக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த சுக்கிர புத்தியில் ஊடுருவுது. இதுக்கு என்ன காரணம், புதனுக்கு சுக்கிரன் 12ல் இருக்கிறனால அவமானம் வரணும். அந்த அவமானம் இப்படி வந்தாச்சு சார். நிச்சயமாக என் கணவர் திரும்பி வந்துடுவாரா, நான் அவ்வளோ நேசிக்கிறேன் சார், அவரை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது சார், அவரும் அதைத்தான் சொல்கிறாரு, ஆனால் அவளை விடவும் மனசில்லைன்றாரு. இதுக்கு என்ன சார் பண்ணுறது, மாயமந்திரம் ஏதா அப்படியெல்லாம் கிடையாதுமா, இது எழுதப்பட்டதனுடைய நியதி. இந்த டைம் வரும் பொழுது 19/4/2026 ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். அப்போது உங்கள் கணவர் நிச்சயமாக வருவாரா சார், நான் சொல்கிறது 100க்கு 100 நடக்கும்மா. இங்கே எழுதப்பட்டதனுடைய நியதி. நான் தான் சொன்னேன் இல்லையா, 2026 மாதம் தானே உங்கள் கணவருக்கு அந்த உயர் பதவி கிடச்சிது,
அப்போ போனார் இல்லை, அப்போ தானே அந்த தொடர்பு ஏற்பட்டது. ஆமாம் சார், அப்போதுலேருந்து தான் சார் அந்த பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. போய் 2-3 மாதம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மைனஸ். இதெல்லாம் எழுதப்பட்டதுடைய ரூல். யாருக்கு திருமணத்துக்கு பிறகு கள்ளக்காதல் வருவாங்க, கள்ளக்காதலி வருவாங்க, இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அல்லது இருக்காதா, இல்லை காலம் ஃபுல்லாக தொடருமா? ஏன்னா இந்த போகமே இந்த இடத்துல மறைஞ்சிருக்குது. 5ஆம் இடம் கௌரவம் அல்லவா? 5ஆம் இடம் கௌரவத்திற்கு கௌரவ ஸ்தானாதிபதி தலையிலே உட்கார்ந்துருக்கிறார், புதனோட கூடி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கௌரவம் பாதித்த கௌரவம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் அவர் வருவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் கௌரவஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணுமல்ல. இந்த காதல்லேருந்து முறிவடைஞ்சு அவர் வெளியில் வருவார்னா இந்த காலம் வரலும் இந்த சூன்ய கிரகங்கள் இருந்து குடும்பத்தை வாட்டி வதைத்து தேவையில்லாத சூறாவளி புயல்கள் இடி உளுந்த மாதிரி. அதனால தான் சந்திரன் ஒரு மாரகாதிபதி, லக்ன மாரகாதிபதி, லக்னத்திற்கு 7 கூடை மாரகாதி எங்கே உட்காந்துருக்கான், இடி உளுந்தது மாதிரி 2ஆம் இடத்துல. அப்போ குடும்பத்தில் இடி உழுவணும் இல்லையா? அப்போ இந்த காலச்சூழலில் தான் அந்த இடி உழுவணுன்றது விதி. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே அன்பர்களே, கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும். இந்த மாதிரி ஜாதங்களும் ஒரு சில காலங்கள் சில தவறுகள் செய்து மீண்டும் திருந்தக்கூடிய ஜாதங்கள். அதே போன்று குடிப்பழக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் குடிப்பாங்கல்ல, அதுக்கு நான் தனியாக சார்ட்டே போட்டிருக்கேன். யார் குடியில் போதை கொண்டு மயங்கி வாழ்க்கை சீரழியுதுன்றது. அது மாதிரி இந்த 3ஆம் இடம் தான். இதே கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய். அவரோட ராகு பின்னப்பட்டு அவரோட புதனும் அதே இடத்துல கூடி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ராகு பின்னப்பட்டிருந்தாவே அவங்க ஆல்கஹால் கட்டாயம் அவங்க உடம்புல இறங்கியே திருன்றது எழுதப்பட்ட ரூல். அவர்கள் திருந்துவார்களா திருந்த மாட்டாங்க, இதுவும் ஒரு பெரிய கணக்கு இருக்குது. அடுத்த எபிசோடில் அதை பற்றி நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.